இயேசு நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகம் 59 அதிகாரம் 1 வசனத்துல இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்க கூடாதபடிக்கு, ஜனங்களை விடுதலை செய்ய முடியாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகல. நம்முடைய அதாவது வார்த்தைகளை பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வார்த்தைகளை கேட்க கூடாதபடி செவி மந்தாமா. அப்போ ஆண்டவர் இங்கே ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஏசாயா மூலம் சொல்றாரு, நீங்கள் பல மாசமாய் பல வருஷமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ரட்சிக்க முடியல, பல மக்களிடத்திலே அரசரிடத்திலே நீங்கள் மாட்டிட்டு இருக்கீங்க. அவன் வடக்க இருந்தவர் தான் வரான், தெற்க இருந்தவர் தான் வரான், அவங்களை அடிமைப்படுத்துகிறான், பல காரியங்களை செய்கிறான். ஆனால் நீங்கள் கூப்பிட்டு பார்க்கும்போது ஒண்ணுமே நடக்கல. அப்போ ஏன் நடக்கல என்பது 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அக்கிரமங்களே, உங்கள் அக்கிரமங்கள் நான் நன்மை செய்ய முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறேன். அப்போ இந்த செய்யற தவறுகளுக்கெல்லாம் ஒரு பவர் இருக்கு. நினைக்கிறாங்க, நான் சும்மா அதெல்லாம் தண்டேன், இப்படி தானே பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி தன்னுடைய தவறுகளை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த 59 அதிகாரத்துல என்னென்ன தவறுகள் செய்தாங்கிறது கடைசி பாருங்க 15ஆம் வசனம் வரையில சொல்லப்பட்டிருக்குது. நீங்க டைம் கிடைச்சா அதை வாசித்து பாருங்க. இந்த ஜனங்கள் என்னென்ன தவறுகள் செய்தாங்க. ஆண்டவர் நீதி நியாயத்தை தேடி கொண்டிருக்கும் போது, அப்போ ஏன் கர்த்தர் ரட்சிக்கவில்லை, ஏன் எனக்கு இன்னும் அற்புதம் நடத்தவில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் வரவில்லை, ஏன் எனக்கு ஒரு திருமணம் நடக்கவில்லை, ஏன் எனக்கு என்னுடைய வீடு பாதியில நிக்குது, ஏன் எனக்கு சரியான வேலை இல்லை, எல்லாத்தையும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தையே கம்பேர் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. பல இடங்கள் அதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா ஏன் அப்படி நடக்குது? நீங்கள் ஜெபம் பண்ணா ஆண்டவர் காதுக்குள்ள ஏன் போக மாட்டேன்னுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு காது கேட்காது. இப்ப சில சமயங்கள்ல நாமளே என்ன செய்யிருப்பாங்க, காதுக உண்டாக்கி வச்சிருப்போம், கண்ணு மூக்கெல்லாம் உண்டாக்கி வச்சுட்டு வணங்கிட்டு அவங்களுக்கு காது கேட்காது. ஆனா காதை உண்டாக்கினவர் கேளாரோ? நமக்கு காதை உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கார், அவருக்கு காது கேட்கும். நம்ம கண்ணை உண்டாக்கி இருக்க அவரு கண் காணும், எல்லாமே அவருக்கு செய்யும். ஏன்னா அவர் உண்டாக்கினவர். நம்ம உண்டாக்கினா இருந்தா கேட்காது. நம்ம ஒரு பொம்மையை உண்டாக்குவோம், அது நம்ம என்ன பண்ண காது கேட்காதுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு கை இருக்குது, ரட்சிக்க மாட்டாரா? அவருக்கு காது இருக்குது, கேட்காதா என்று கேட்டீங்கன்னா எல்லாம் கேட்கும். ஆனா நம்முடைய தவறுகள் தானே, நம்முடைய கீழ்ப்படியாமை. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமைக்கு அளவே கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பக்கம் தள்ளினாலும் ஒரு பக்கம் அவர் பக்க பலமாய் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர், இஸ்ரவேல் என் ஜனம் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் என்றால் 2 விதமான, ஒன்று பிசிக்கல் இஸ்ரவேல், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் இஸ்ரவேல். அப்படின்னால் ஆவிக்குரியபடி இஸ்ரவேலாக இருக்க அவருடைய பிள்ளைகளும், இன்றைக்கு யாக்கோபின் சந்ததியாகிய 12 கோத்திரங்களாக இஸ்ரவேல் 2 இஸ்ரவேலை குறிக்கும். அந்த 2 பேரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார், ஆவிக்குரிய இஸ்ரவேலையும் பாதுகாக்கிறார். இது ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம். அதை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டுதான். எப்பொழுது அது நடக்காமல் போகிறது என்று பார்த்தீங்கன்னா, நாம கீழ்ப்படியாமல், பாருங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவருக்கு செவிகொடாதபடி முகத்தை மறைக்கிறது. நாம செய்யற தவறுகள் நமக்கே என்ன செய்யும், அது ஆபத்தாய் மாறி நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணிக்கிட்டே இருக்கு. கூரைக்கு மேல ஜெபம் போகலன்னா என்ன அர்த்தம்? நாம இன்னும் நம்ம இஷ்டப்படியே நடந்துகிட்டு அவரை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். கொடுங்க ஆண்டவரே கொடுங்க, நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கேன், ஆனா நீ பெற்றுக்கொள்ள தகுதி இல்லையாப்பா அப்படின்னு சொல்றார். பெற்றுக்கொள்ள தகுதி இல்லையே, இன்னும் கொஞ்சம் தூங்கி கொண்டிருக்கிறாயே, இன்னும் கொஞ்சம் என் வேலையை செய்து கொண்டிருக்கிறாயே, இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு ஆண்டவர்கிட்ட போனா ஆண்டவர் சொல்றதை கேட்கும். நீ சில சமயத்தில் டாக்டர்கிட்ட போவாங்க, நோய்க்கு டாக்டர் என்ன சொன்ன, குனிஞ்சிட்டு இருக்கணும், நிமிர்ந்து இருக்கணும் சொன்னா, பாரு இந்த ஒரு மாத்திரை காமிச்சிட்டு இது முன்னாடியா பின்னாடியா, சாப்பிட்ட வரவா சாப்பிட முன்னாடியா, தூங்க முன்னாடியா தூங்கின பரவா, என்னெல்லாமோ கொஸ்டின் கேட்பான். அவர் சொன்ன உடனே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவான். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் அக்கிரமங்கள் உன் பாவங்கள் எனக்கு முன்பாய் நிற்கிறது, அது நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது என்று சொன்னாலும் அதை கேட்கறது இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்றோம், கர்த்தர் கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்றாங்க.
அப்படின்னு சொல்லி 58ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்படி தங்களை நாமே வருத்தி கொண்டு நாம் அவற்றை கேட்பதனால நாம் பாவத்தில் இருந்துகிட்டு வருத்திக்கிட்டு கேட்டால் செய்துவார்னு நினைக்கான். அவர் எப்போ செய்வார் தெரியுமா? அவருடைய சித்தப்படி அவர் நீதியும் நியாயத்தையும் விரும்புகிறார். அவருக்கு பிரியமாய் நடக்கும் போது அவர் நமக்கு வழங்க வேண்டிய நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார், கொடுக்காமல் இருக்க மாட்டார். அது ஆட்டோமேட்டிக்கலாக நடந்து கொண்டே இருக்கும். சில காரியங்களை கேட்காமலே கிடைக்கும். கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், முதலாவது ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சகல நன்மைகள், இந்த உலகத்தின் ஆசிரியங்கள்லாம் அது இலவசமாய் உங்களை வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இவங்க அதை தேடாமலேயே இலவசமா கிடைக்க கொடுங்கய்யான்னு கேட்டா என்னைக்கு கிடைக்கும்? நீ மேல பார்த்ததான் கீழ் உள்ளதெல்லாம் கிடைக்கும். சோதரர், மேலே ஆண்டவரை பார்க்கும்போது, முதலாவது ராஜ்யத்தை தேடும் போது எல்லாம் கிடைக்கும். ஏற்கனவே ஆண்டவர் பாருங்க புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அது உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய முகத்தை பார்த்தால் ஆண்டவர் பல லட்சம் மக்களை போஷித்தவருக்கு மேலிருந்து தான் வந்தது. மன்னாவை கொடுத்து போஷித்தார். இன்றைக்கு போஷிக்கிற ஆண்டவர் தான். ஆனால் நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், கீழ்ப்படியாமைகள், நம்முடைய கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நம்ம தடை பண்ணி கொண்டு ஒவ்வொரு நாளும் தடை பண்ணுது. நீ ஒவ்வொரு நாளும் கழுவணும். பார்த்துங்க, வீட்டில் எல்லாரும் டெய்லி சுத்தம் பண்ணுவோம். ஏன் சுத்தம் பண்றீங்க? வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, ரூம் சுத்தம் பண்ணுவாங்க, துணி சுத்தம் பண்ணுவாங்க, பாத்திரங்கள் எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? அதை எல்லாத்தையும் போட்டு அழுக்கு நீங்க பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கலாவே என்ன செய்ய அழுக்கு ஆகிட்டே இருக்கும். சொல்லுது, காலையில போயிட்டு சாயங்காலம் வந்துன்னா உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கும். இந்த அழுக்கு எங்க இருந்து வந்ததுன்றால் நம்மை சுற்றி இருக்கும் காரியங்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் கழுக வேண்டும், ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீ சுத்தப்படுத்தாம இருந்துகிட்டு எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க என்று சொன்னால் அது ஆசீர்வாதமா இருக்காது. கர்த்தரால் கொடுக்க முடியாது. உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்க வேண்டும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், உங்க பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தரை சொல்லி அவரோட ஒப்புரவாக வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். அசீரியன் இருந்து உங்களை ரட்சிப்பார். பாபிலோன் உங்களை ரட்சிப்பார். எப்ப ரட்சிப்பாருன்னா அவருக்கு பிரியமா இருக்கும்போது, அக்கிரமத்தை விட்டும் போது. இந்த 59ஆம் அதிகாரம் முழுமை கீழே பார்த்தேன் என்னென்ன பாவங்கள் செய்யறாங்க, எப்படி அநியாயமா, சமாதானமே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. 8ஆம் வசனத்துல ரொம்ப காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது நீங்க வீட்டுல டைம் கிடைக்கும் போது அந்த வசனத்தை வாசித்து நீங்க இதை கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமாக இந்த காலவெளியில உங்களுக்கு வரும்படியாய் அவருடைய முகத்தை மட்டும் நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் இஸ்ரவேல் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குறுகி போகவில்லை. கண்டிப்பா உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பாருங்கள், கேளுங்கள். தேவன் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.